பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஆவலோட எதிர்பார்த்த பட்ஜெட் வெளியாகிடுச்சு. நெறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனா, அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாச்சா? இல்லையா? அப்படின்னு நெறைய கேள்விகளும் இங்க இருக்கு. அந்த பட்ஜெட் சம்பந்தமா இப்போ நம்ம கூட நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிறதுக்காக பங்குச்சந்தை நிபுணர் பி.ஆர். சுந்தர் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. அவர வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சுந்தர் சார். வணக்கம். சுந்தர் சார், இன்னைக்கு பட்ஜெட் வெளியாகிடுச்சு. இன்னைக்கு வெளியான பட்ஜெட்டுக்கு அப்புறமா வந்துட்டு நெறைய ஏமாற்றங்கள் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? பொதுவாங்க எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்தால் ஏமாற்றங்கள் அதிகமா இருக்கும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நம்ம வந்து ஏப்ரல் ஃபுல் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. இப்போ வந்து பிப்ரவரி 1 வந்து நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிடுச்சு. ஸோ இதுக்கு மேல நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதி கொண்டாடுறதுக்கு பதில் பிப்ரவரி 1ஆம் தேதி கொண்டாடலாம் இந்த ஏப்ரல் ஃபுல் டேவை. முதல்ல வந்து பங்குச்சந்தை சார்ந்து விஷயத்தை நம்ம பேசுவோம். பங்குச்சந்தை உலகத்திலேயே ஆக மோசமான பங்குச்சந்தை நம்முடைய பங்குச்சந்தை. கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா, மற்ற பங்குச்சந்தைகள் எல்லாம் ரொம்ப அபரிதமா மேல போயிருக்கு. ஆனா நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு மோசமான நிலையில தான் இருக்குது. 2வது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்முடைய பொருளாதாரத்தின் மீதும், நம்முடைய பங்குச்சந்தை மீதும் நம்பிக்கை இழந்து தொடர்ந்து பங்குகளை வித்துக்கினே வராங்க. கடந்த 25 மாத காலத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட 6,40,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பங்குகளை வித்திருக்கிறாங்க. இது இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு அதிகபட்சமான தொகையாகும். அது கோலேட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குச்சந்தையில அவங்க பங்குகளை விற்கிறதுனால, வித்துட்டு வர பணத்தை அவங்க வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போறதுனால டிமாண்ட் ஃபார் டாலரும் அதிகமாயிட்டு, அதனால இந்திய ரூபாயும் ஆக மோசமான சரிவுக்கு உள்ளாகி இருக்கிறது. கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மோசமான பங்குச்சந்தையும் நம்முடைய பங்குச்சந்தை தான். உலகத்திலேயே மோசமாக பர்ஃபார்ம் பண்ணிய கரன்சி. பெரும்பாலான கரன்சிஸ் வந்து அமெரிக்கன் டாலருக்கு அகைன்ஸ்டா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. நம்முடைய கரன்சி அமெரிக்கன் டாலருக்கு எதிராக டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அது காரணமா தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஒன்று வந்து வெளிநாட்டு முதலீடு. இப்போ நம்ம நாடு வந்து ஒரு வளரும் நாடு, ஒரு 3ஆம் உலக நாடு. நம்ம நாட்டுக்கிட்ட வந்து கேபிட்டல் வந்து அதிகம் கிடையாது. அந்த கேபிட்டல் வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரணும். எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்று வந்து எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இது 2 தான் ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபாரின் ரெவென்யூ நமக்கு, ஃபாரின் கரன்சி. அது 2மே வந்து ஆக அதிகமான அளவு குறைஞ்சிருக்கு. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் அவங்க வர்றது நின்னா கூட பரவாயில்ல, இருக்கிற பங்குகளையும் வித்துட்டு அந்த பணத்தை வந்து அவங்க வெளியெடுத்துன்னு போறாங்க. ஸோ இது வந்து ஒரு இந்திய பங்குச்சந்தை மேல இருக்கிற ஒரு அவநம்பிக்கை. அதனால இந்த தடவை பட்ஜெட்ல என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம மேல நம்பிக்கை இழக்க இழக்க இன்னும் அதிகமான பங்குகளை விற்பாங்க, இன்னும் அதிகமான பணம் வெளியே போகும். இதனால நம்முடைய கரன்சியோட மதிப்பு இன்னுமே குறையும். அது ஒரு பொருளாதாரத்துல ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதனால அந்த குறைஞ்சபட்சம் அந்த எஃப்ஐஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை நம்ம மீட்டெடுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும் பங்குச்சந்தை சார்ந்து இப்போ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுக்கணும்னா, என்ன மாரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சுந்தர் சார்? அதாவது முதல்ல இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத சொல்லிடுவோம். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ் இருக்கு. அது 2004ல பி. சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அப்போ அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் பங்குச்சந்தையில லாபம் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து வருமான வரியில கணக்கு காமிச்சு டேக்ஸ் ஒழுங்கா பே பண்றது இல்ல. அதனால அந்த பங்கு பரிவர்த்தனை நடக்கும்போதே நாங்க வந்து ஒரு டேக்ஸ் வாங்கிடுவோம் எக்ஸ்சேஞ்ச் மூலமா. அப்போ அது வந்து யாராலையும் ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கு பரிவர்த்தனை வரி, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொன்னாரு, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது நீங்க பங்குகளை வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு வித்தீங்கனால் உங்களுக்கு வர லாபம் வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். அதுக்கு டேக்ஸ் இருந்தது, அந்த டேக்ஸ் வந்து 0ன்னு ஆக்கிட்டாங்க. ஸோ நாங்க லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 0 ஆக்கிறோம். அதனால எங்களுக்கு ஒரு ரெவென்யூ லாஸ் வரும். அந்த ரெவென்யூ லாஸை கவர் பண்றதுக்காக செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே முதல் தப்பு. ஏன் முதல் தப்புனா, யாருக்கு லாபம் இருக்கிறதோ ஒரு வருஷம் கழிச்சு அவங்க தான் அந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. யாருக்கு நஷ்டம் இருக்குதோ அவங்க டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. ஆனா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ங்கிறது லாபமா இருந்தாலும் நீங்க கட்டி தான் ஆகணும், நஷ்டமா இருந்தாலும் நீங்க கட்டி தான் ஆகணும். அது வந்து ஒண்ணு. உலகம் முழுக்க இருக்கிற ஒரு நடைமுறை. டேக்ஸ் அப்படின்னா டெஃபினிஷன்.
என்னன்னா, உங்களுக்கு வருகின்ற வருமானத்துல ஒரு பகுதிய நீங்க அரசாங்கத்துக்கு குடுக்குறீங்க. அதுதான் டாக்ஸ். நீங்க செய்யற தொழில்ல லாஸ் வருதுன்னா, அப்பவும் டாக்ஸ் எப்படி குடுக்கலாம்? அப்போ ஒருத்தர் பங்கு பரிவர்த்தனை பண்றாரு. அந்த பரிவர்த்தனையில அவர்களுக்கு நஷ்டம் தான் வருது. இருந்தாலும் அவர் வந்து இந்த பங்கு பரிவர்த்தனை வரிய கட்டிதான் ஆகணும். அது 1. 2வது பொதுவா நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூ. 100 குடுக்கணும்னு வச்சுக்கங்களேன். நான் வந்து ரூ. 90 தான் உங்ககிட்ட குடுக்கணும். அந்த மீதி ரூ. 10 உங்க பேர்ல நானு அரசாங்கத்துக்கு வரியா கட்டணும். அது வந்து டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்ட்டு. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு வருஷம் கழிச்சு நீங்க டாக்ஸ் பே பண்ணும்போது, என் சார்பா பி.ஆர். சுந்தர் வந்து ஒரு ரூ. 10 டாக்ஸ கட்டிட்டாரு. ஸோ இப்போ எனக்கு மொத்த வரி வந்து ரூ. 50 வருதுன்னா, என் சார்பா வந்து பி.ஆர். சுந்தர் ஆல்ரெடி ரூ. 10 கட்டிட்டாரு. அது போக நான் மீதி ரூ. 40 தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த பங்கு பரிவர்த்தனை வரி அந்த மாரி கிடையாது. பங்கு பரிவர்த்தனை வரி நீங்க கட்டினது தான். ஒரு வருஷம் கழிச்சு அந்த நீங்க நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ்ல அத குறைக்கலாம் முடியாது. அப்படி இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணாங்க, 2018ஆம் ஆண்டு அந்த லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ திரும்ப கொண்டு வந்தாங்க. அப்ப பி. சிதம்பரம் 2004ல என்ன சொன்னாரு, நாங்க லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ வெளியே எடுக்கிறோம். அதுக்கு பதில் எஸ்டிடி உள்ள கொண்டு வரோம்னு சொன்னாரு. 2018ல என்ன பண்ணாங்க, அந்த லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்த எஸ்டிடியை வெளியே அனுப்பல. அப்ப 2 வரி ஆக்கிட்டாங்க. அது 2018ல லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 10% அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது திரும்ப போன வருஷம் அந்த 10% அப்படிங்கிற லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ 12.5% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 0 இருந்தது 10 ஆகி 10 வந்து 12 ஆயிடுச்சு. அதே போல ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், நீங்க பங்குகளை வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளார வித்தீங்கன்னா அது ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். அது வந்து 10%ல இருந்து 15% ஆக்கி 15%ல இருந்து 20% ஆக்கிட்டாங்க. அதே போல நீங்க ஏதோ ஒரு நிறுவனத்துல முதலீடு பண்ணிருக்கீங்க, அந்த நிறுவனம் உங்க சார்பா ஒரு தொழிலை நடத்துறாங்க, லாபம் வருது, அந்த லாபத்துக்கு உண்டான டாக்ஸ் அவங்க பே பண்ணிடுறாங்க. பே பண்ணிட்டு மீதி இருக்கிற லாபத்துல ஒரு பகுதி உங்களுக்கு டிவிடெண்ட் ஈவுத்தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ நம்முடைய பணத்தை வச்சுதான் அந்த தொழிலதிபர் வந்து தொழிலை பண்றாரு. அதுல வர லாபத்துக்கு அவர் ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணிடுறாரு. அது மீதி இருக்கிற லாபத்துல தான் நம்ம கொடுக்குறாரு. அப்போ அந்த டிவிடெண்ட்டுக்கு வந்து நம்ம டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லைன்னு இருந்தது. அதை வந்து இப்போ டிவிடெண்ட்டை நீங்க டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 0ல இருந்து 10, 10ல இருந்து 12, ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 0, 10ல இருந்து 15, 15ல இருந்து 20, டிவிடெண்ட் டாக்ஸ் வந்து 0ல இருந்து உங்க ஸ்லாப் படி உங்க வருமானத்துல அதை ஆட் பண்ணிட்டு அது என்னமோ அதை நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அது வெளியே போயிருக்கணும் நியாயமா. ஆனா வெளியே போறதுக்கு பதில் நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் கிட்டத்தட்ட 8 மடங்கு விலை ஏற்றி இருக்கிறாங்க. 8 மடங்கு, 8% இல்ல, 80% இல்ல, 8 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 5 மடங்கு ஏத்தி இருந்தாங்க. இன்னைக்கு பட்ஜெட்ல அது 5 மடங்குன்றது 7.5 மடங்குன்ற இதை ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் டாக்ஸேஷன் வந்து அதிகமாக்கி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான காரணம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம பங்குச்சந்தை மேல அவ்வளவு ஆர்வம் காமிக்கிறது இல்ல. இப்போ நீங்க ப்ராஃபிட் இல்ல அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்குதுன்னு வச்சுக்கினாலுமே, இப்ப நீங்க வந்து ஒரு இந்திய குடியுரிமை பெற்றவர், நீங்க இந்திய பங்குச்சந்தையில தான் முதலீடு பண்ண முடியும். ஏன்னா இந்திய பங்குச்சந்தை தான் உங்களுக்கு தெரியும், மற்ற பங்குச்சந்தைகள் உங்களை பத்தி தெரியாது. ஆனா இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க வந்து இந்தியாவிலையும் முதலீடு பண்ணலாம், சைனாலையும் முதலீடு பண்ணலாம். அது மாதிரி உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்குது. ஆனா அந்த நாடுகள்லாம் வந்து இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வாங்குறது இல்ல. அப்போ ஒரு வெளிநாட்டுல அமெரிக்கால உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு எஃப்ஐஏ இந்தியால முதலீடு பண்ணா லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இருக்கு, சைனால முதலீடு பண்ணா லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கிடையாது அப்படின்னும் போது அவர் ஏன் வந்து இங்க வரணும்னு ஆர்வம் காமிக்கிறாரு. ஸோ இதனால முதலீடுகள் வந்து மற்ற நாடுகளுக்கு, நம்ம நாட்டுல இருக்கிற முதலீடுகள் குறைஞ்சி அந்த பணத்தை வெளியே கொண்டு போயிட்டு மற்ற நாடுகள்ல அவங்க முதலீடு பண்றாங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா தென்கொரியா அந்த நாட்டோட பங்குச்சந்தை கிட்டத்தட்ட 2 மடங்கு ஏறி இருக்கு. ஆனா நம்முடைய பங்குச்சந்தைகள் இன்னும் நெகட்டிவ்ல இருக்குது. 0 ரிட்டர்ன் கூட கொடுக்கல. ஆனா சவுத் கொரியா வந்து கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அதே போல நிறைய நாடுகள் 30%, 40%, 50% எல்லா நாடுகளுமே அவங்களுடைய பங்குச்சந்தைகள் நல்ல அபரிதமான ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. கடந்த ஒரு வருஷத்துல நம்முடைய பங்குச்சந்தைகள் ரொம்ப மோசமா இருக்குது. எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்றதுக்கு சொல்றேன் பாருங்க. 2024 செப்டம்பர் மாதம் நம்முடைய பங்குச்சந்தை எங்க இருந்ததோ அதை விட கிட்டத்தட்ட ஒரு 6% கீழே இருக்குன்னு இப்ப
பண்ணணும். அதாவது இது 16 மாதங்கள் முடிஞ்சிடுச்சு. இந்த 16 மாதங்கள் முடிஞ்சும் நம்ம வந்து அப்ப இருக்கிறத விட ஒரு 6% கீழ இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூ. 100 நான் வந்து அந்த 2024 செப்டம்பர்ல முதலீடு பண்ணியிருந்தா, இப்ப என்கிட்ட ஒரு ரூ. 94 தான் இருக்கும். ஆனா அதே நீங்க அதே ரூ. 100 நீங்க வங்கி வைப்பு நிதியில போட்டிருந்தீங்கனால், இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ரூ. 112 ரூ. 113 இருக்கும். அப்போ வங்கி வைப்பு நிதியில வர வருமானம் கூட வந்து பங்குச் சந்தையில வரல. வரல. சோ அப்படின்னும்போது இந்த ரீசன்ஸ் எல்லாம் இப்ப இன்னும் நீங்க சொன்ன மாரி ஒரு 6 டைம்ஸ் கீழ போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப கரன்சியோட வேல்யூமே அவ்வளோ தூரத்துக்கு கீழ போயிருக்கணும் இல்லையா சார்? 6 டைம்ஸ் கீழ போகல. 6% 6%. சோ அந்த 6% அப்படிங்கும்போது அது நம்ம கரன்சிலயுமே கால்குலேட் ஆகும். இல்ல கரன்சி வந்து அத விட மோசமா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு கிட்டத்தட்ட ரூ. 82 இருந்தது. இப்ப ரூ. 92 அப்படின்ற அளவுல வந்துருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 12% டிப்ரிசியேஷன். ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு இந்திய குடியுரிமை பெற்றவர். இந்தியால இருக்கிறீங்க. நீங்க ஒருவேளை 2024 செப்டம்பர் மாசம் ரூ. 100 நீங்க பங்குச்சந்தையில போட்டிருந்தீங்கனால், இன்னைக்கு அதனுடைய மதிப்பு ரூ. 94 இருக்கும். அதாவது உங்கள பொறுத்தவரைக்கும் 6% நஷ்டம். ஆனா இதே வெளிநாட்டினரை பொறுத்தவரைக்கும் என்ன நடந்திருக்கும்னாக்கா, 2024 செப்டம்பர் மாதம் அவங்க உள்ள வரும்போது $1 இங்க கொண்டு வந்திருப்பாங்க. $1 இங்க கொண்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ ரூ. 82 கிடைச்சிருக்கும். அந்த ரூ. 82 இப்ப பங்குச்சந்தையில முதலீடு பண்றாங்க. முதலீடு பண்ணி இந்த 15, 16 மாசத்துல அவங்க வந்து 6% நஷ்டத்துல இருக்கிறாங்க. அந்த 6% நஷ்டத்துல இருக்கிற பங்கை வித்துட்டு நம்ம அத திரும்ப அமெரிக்கன் டாலர் கொண்டு போகணும்னு சொன்னா, இப்ப நீங்க ரூ. 92 குடுத்தா தான் $1 உங்களுக்கு கிடைக்கும். இது ரூ. 82 குடுத்தா உங்களுக்கு $1 கிடைக்காது. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 6% பங்குச் சந்தையில நஷ்டமும், 12% கரன்சி. அவங்களுக்கு கரன்சில நஷ்டமும் சேர்ந்து அவங்களுடைய நஷ்டம் வந்து கிட்டத்தட்ட 18% இருக்கு. ஸோ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பொறுத்தவரைக்கும், அவங்களுக்கு வந்து இது டபுள் வேம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குகள் இறங்கும்போது பங்குகள்லயும் நஷ்டம் வரும். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்லயும் நஷ்டம் வரும். ஸோ அது 2 ஆனா இந்தியர்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு நஷ்டம் தான் வரும். ஸோ இதே நேரத்துல பொருளாதாரம் நல்லா சிறப்பா இருக்கும்போது, நம்ம கரன்சி வந்து அப்ரிஷியேட் ஆகும். அப்ப என்ன நடக்கும்னா, நம்ம பங்குச் சந்தைகள் ஒரு 10% லாபம் குடுக்கும். கரன்சி ஒரு 2% லாபம் குடுக்கும். அப்ப அத சேர்த்து நமக்கு இந்தியர்களுக்கு 10% லாபம்னா, அவங்களுக்கு 12% லாபம் இருக்கும். ஸோ அதனால தான் ஏறுகின்ற பங்குச் சந்தை எப்பவுமே அவங்களுக்கு நல்லது. இறங்குகின்ற பங்குச் சந்தைகள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ அப்ப இறங்க இறங்க என்ன ஆகும்? நம்ம இப்படியே விட்டோம்னா, இன்னமும் பங்குச் சந்தைகள் இன்னும் கொஞ்சம் இறங்கிட்டா என்ன பண்றது? இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னும் குறைஞ்சிட்டா என்ன பண்றது? அப்படின்னு பயந்து போய் இன்னும் அதிகமாவே விக்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து ஓகே. ஒரு விஷியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சார் இப்போ அட் அ டைம்ல இந்த மாரி ஸ்டாக்ஸ மொத்தமா விக்கும்போது, அது இன்னுமே கிராஷ் ஆகாதா? இல்ல அவங்க அட் எ டைம் ஒண்ணும் விக்கல. அவங்க பார்த்தீங்கன்னா, 6,50,000 வித்திருக்கிறாங்க. கடந்த 25 மாசத்துல. அது ஒரே நாள்ல விக்கல. அவங்க தினமும் ஒரு 4,000 கோடி, 5,000 கோடி, 6,000 கோடி, 3,000 கோடின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் விக்கிறாங்க. இல்ல அதுதான். இப்ப நான் என்ன சொன்னேன்னா, டெய்லி பேசிஸ் இவ்ளோ பேரு இவ்ளோ ஸ்டாக்ஸ விக்கிறாங்க, இவ்ளோ விஷயங்கள் மாறுது அப்படிங்கும்போது, அது இன்னுமே டவுன்ஃபால் ஆகாதான்னு கேட்கிறேன். ஆமா, ஆகதான் செய்யும். அதனால தான் இப்ப நம்ம பங்குச் சந்தைகள் இவ்வளவு தூரம் இறங்கி இருக்குது. ஆனா இப்போ பட்ஜெட்ல பேசும்போது வந்துட்டு, அவங்க குடுத்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, நம்மளோட குரோத் எங்கேயோ இருக்கு அப்படிங்கிற மாரி தான். ஒரு காமன் பீப்பிள் இப்ப நீங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு, இப்ப ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, அந்த மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க, இப்ப காமன் பப்ளிக் எடுத்துக்கிட்டோம்னா சுந்தர் சார், இப்ப அவங்க சொல்றத கேட்கும்போது, அவங்களுக்கு டக்குனு மைண்ட்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவ்ளோ வளர்ந்திருக்கோம்னு சொல்றோம், இவ்ளோ நம்பர்ஸ்லாம் காட்டுறீங்க. பட் ஆனா இன்னுமே வந்து கடன் சுமையில தான் இருக்கோம். இன்னும் கடன் வாங்க போறீங்க அப்படின்லாம் அறிவிப்புலாம் வெளியில விட்டுருக்கீங்க. இப்ப இந்த கடன் சுமை எல்லாமே மக்கள் மேல தானே விழும். இப்போ ரீசென்ட்டா வந்து நெறைய பேர் பேட்டியில சொல்லும்போது, அரசு கடன் வாங்குறது அப்படிங்கிறது அது அரசோட பொறுப்பு தான். அது மக்கள் மேல கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து முன் வச்சு பேசுறாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுல வந்து ஒரு 2 தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு என்ன சொன்னீங்க, அவங்க வந்து சில நம்பர்லாம் நல்லா தானே குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க என்ன நேர்ல சந்திச்சு பேசுறீங்கன்னா, உங்களுடைய பிளஸ் பாயிண்ட்ட பத்தி மட்டும் தான் என்கிட்ட சொல்லுவீங்க. ம். உங்க மைனஸ் பாயிண்ட்ட பத்தி சொல்ல மாட்டீங்க. அதே போல தான் அரசாங்கமும். ஒரு நிதி அமைச்சர் பட்ஜெட்ட தாக்கல் பண்ணும்போது, அவங்க என்னென்ன நல்லது செஞ்சாங்க அப்படின்றத தான் சொல்லுவாங்க. பாருங்க நம்முடைய ஜிடிபி வந்து 7% வளர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்திய ரூபாய் ஆக மோசமாக சரிஞ்சிருக்குது. கடந்த 1 வருஷத்துல அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எங்களுடைய கொள்கைகள் மேல நம்பிக்கை இழந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கோடிக்கணக்குல பங்குகளை வித்துக்கினே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க அவங்க பக்கம் எது சரின்னு தோணுதோ, எது நல்லது நல்லது நடந்ததோ அத பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. கெட்டத பேச மாட்டாங்க. ஆனா
பங்குச்சந்தை பொருளாதாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடி. அங்க எங்க யார் எது செஞ்சாலும் அது வந்து கண்டிப்பா பங்குச்சந்தையில அதனுடைய எதிரொலிப்பு கண்டிப்பா இருக்கும். ஸோ பங்குச்சந்தையை பார்க்கும்போது அது எதுவுமே சரியில்ல அப்படின்னு தோணுது. 2வது நீங்க கடன் சுமை பத்தி பேசுறீங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய டாபிக்கு. அது நம்ம ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தொழிலதிபர்களுமே கடன் வாங்கி தான் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ கடன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா வாங்குகின்ற கடனை இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க கடன் வாங்குறீங்க. கடன் வாங்கி ஒரு தொழில் செய்றீங்க. அந்த தொழில்ல உங்களுக்கு லாபம் நெறைய வருது. அப்ப அந்த கடனுக்கு உண்டான வட்டியும், அசலும் கட்டிட்டு மீதி பணத்த வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. அத தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க வந்து கடன் வாங்கி தங்க நகை வாங்குறீங்க. கடன் வாங்கி கார் வாங்குறீங்க. அப்படின்னா அது கண்டிப்பா தப்பு. ஸோ கடன் வாங்குவது தவறு கிடையாது. அந்த கடன் வந்து எதற்காக வாங்கப்படுகிறது? அது வந்து அந்த நல்ல முறையில அத அவங்க செலவு பண்றாங்களா? அதுக்கு உண்டான ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு இருக்குதா? இப்ப நம்ம வந்து ஒரு பொத்தாம்பொதுவா சொல்லிடலாம். "ஏங்க ஏங்க கடன் வாங்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல கடன் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ரூ. 100,00,00,000 வேணும்னா ஏதாவது ஒரு வங்கி உங்களுக்கு கடன் குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் கடன் வாங்குறாங்கன்னா, அந்த கடன் வாங்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்குது. அத வங்கிகள் பார்த்து தான் அந்த கடன குடுப்பாங்க. ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ உலக வங்கியில கூட நம்ம கடன் வாங்குவோம். ஸோ கடன் வாங்குறதுக்கு தகுதி இருந்து அந்த கடன வாங்கி, அத ஒரு நல்ல முறையில பயன்படுத்தி, அதனால பொருளாதாரம் வளர்ந்து, அதனால நமக்கு வருமானம் கூடி, அதனால அந்த அசலும் வட்டியும் கட்டிட்டு நம்ம நாடு சந்தோஷமா இருந்தால், அது சந்தோஷம் தான். அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கடன் வாங்குறத பத்தி நம்ம வந்து ஒரு அதுக்குன்னு சில வரைமுறைகள்லாம் இருக்கு. இன்னார் வந்து இவ்வளவு கடன் வாங்கணும். ஒரு ஜிடிபி இருக்குன்னா, அந்த ஜிடிபில இத்தனை சதவீதம் தான் கடன் வாங்கணும் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதுபடி தான் அவங்க எல்லாருமே செய்வாங்க. ஸோ அதனால கடனுக்கும் பட்ஜெட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு தாக்கம். அது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு கடன பத்தி நம்ம பேச முடியாது. அது மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி. ஓகே சார். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்துட்டு இன்னைக்கு நெறைய விஷயங்கள் அனவுன்ஸ் பண்ணும்போது, அந்த பழைய தனிநபர் வருமான வரிங்கிறது வந்து லாஸ்ட் இயர் என்ன இருந்துச்சோ, அதே தான் இந்த வருஷமும் கன்டின்யூ ஆகும். அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நெறைய பேர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இதுல கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும் எல்லாமே அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மாற்றங்கள் இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய எதிர்பார்ப்புக்கு வந்து ஒரு அளவு கிடையாதுங்க. யாராவது நமக்கு ரூ. 1,00,00,000 குடுத்தா கூட, "ஓ 2,00,00,000 குடுக்க மாட்டாங்களா?" அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வருமான வரி, தனிநபர் வருமான வரி பொறுத்தவரைக்கும் ரூ. 12,00,000 வரைக்கும் வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்ல தொகைன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவு ஒரு டீசென்ட்டான தொகை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்தியால கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல தான் வேலை செய்றாங்க. அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல வேலை செய்றவங்க யாருக்குமே பெரும்பாலும் வந்து மாசத்துக்கு ரூ. 1,00,000 மேல வருமானம் இருக்கிறது கிடையாது. ஸோ நேரிடையான வரி, அது வந்து நேர்முக வரி. அது வந்து ஆல்ரெடி குறைவா தான் இருக்குது. ஸோ அந்த அந்த வரியில வந்து ஆனா சிலர் எதிர்பார்த்தாங்க, தனிநபர் வருமானத்துக்கு பதில் குடும்ப வருமானத்துக்காக ம். டாக்ஸ் போடணும். அ அல்லது ஒருத்தர சார்ந்து இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வரிகள் குறைக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்க 12,00,000 சம்பளம் வாங்குறீங்க, நானும் 12,00,000 சம்பளம் வாங்குறேன்றதுனால, நம்ம 2 பேருமே சமம் கிடையாது. நீங்க ஒரு தனி நபரா இருக்கலாம். 12,00,000 வருமானம் வரலாம். நான் வந்து எனக்கு திருமணமாகி ஃபேமிலி மனைவி, 2 குழந்தைகள், அப்பா, அம்மாவும் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தா நீங்க ஒருத்தருக்கு 12,00,000 நாங்க 6 பேருக்கு 12,00,000 அது ஒரு கிடையாது. ஸோ அந்த மாரி வந்து பல நாடுகள்ல வந்து தனிநபர் வருமானத்துக்கு வரி அப்படின்றத விட்டுட்டு, குடும்பத்துக்குன்னு வருமான வரி ஸ் கொடுப்பாங்க. அது 1. 2வது உங்களை சார்ந்து இருப்பவர்கள் அதிகமா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வரி சலுகைகள்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு நல்ல ஒரு கிரேஷியஸ் சொசைட்டி. அந்த மாரி சொசைட்டி இருந்ததுன்னா, அதுல இதெல்லாம் நடக்கும். ஆனா இப்போதைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய வருவாயோ, அவங்களுடைய பட்ஜெட்ல அவங்களுக்கு இருக்கிற எண்ணமோ, இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் தோணுது. ஓகே சார். சார் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். இப்போ இந்த நிதி பகிர்வா இருக்கட்டும், வரி பகிர்வா இருக்கட்டும், இதுல வந்துட்டு எந்த மாற்றமும் கிடையாது. அந்த வந்து அதே 41% தான் கன்டின்யூ ஆக போகுது அப்படிங்கிற மாரி ஒரு சொல்லும்போது, இது தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு பிளஸ்ஸா இருக்குமா? இல்ல மைனஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்துக்கு என்றைக்குமே வந்து எல்லாமே மைனஸா தான் இருந்திருக்குது. அறிஞர் அண்ணா காலத்திலேருந்தே நம்ம என்ன சொல்லின்னு வரோம்னா, "வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது" அப்படின்னு நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். ஆ குறிப்பா கடந்த ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேல தமிழகத்தில இருக்கிற கட்சிகள் வந்து
மத்திய அரசாங்கத்துல இருக்கிற அதே கட்சி கிடையாது. பல மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்துல என்ன கட்சி ஆட்சியில இருக்கோ, அதே கட்சி தான் வந்து மாநிலத்திலே இருக்கும். அதனால அவங்க வந்து ஒரு தொடர்ந்து நல்ல பயன்கள் அவங்களுக்கு சுலபமா கிடைக்கும். நாம வந்து எ ஏதோ ஒரு சில காலகட்டங்கள்ல அ தமிழகத்துல இருக்கிற ஆட்சி, அவங்களுடைய தயவோடு மத்திய ஆட்சி நடந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல அ நெறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம கேட்டு வாங்கி, நம்முடைய மாநிலத்த நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா பெரும்பாலான காலகட்டங்கள்ல அ தமிழக கட்சிகள் வந்து பெரும்பாலும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான கட்சிகளா தான் இருந்திருக்கு. இதனால நம்ம பெறுகின்ற ஒவ்வொரு ரூபாயுமே நம்ம ஒரு போராடி தான் பெற வேண்டிய ஒரு அ சூழ்நிலை இருக்கு. அ இப்போ பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் பீக்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கிற தமிழகத்துல இருக்கிற கட்சியும், மத்தியில இருக்கிற கட்சியும் சுத்தமா ஒத்து போகல. அதனால இந்த போராட்டம் வந்து கொஞ்சம் பெரிய அளவுல தான் இருக்கும். அதனால தமிழகத்துக்கு எதுவுமே உங்களுக்கு அவ்வளவு சுலபமா கிடைக்காது. கிடைச்சிராது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே. சுந்தர் சார் இன்னைக்கு எங்களோட வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தியும், இன்னைக்கு நடந்த அந்த பட்ஜெட் பத்தியும் நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியிற அளவுக்கு ஒரு தெளிவு குடுத்தீங்க அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தேங்க் யூ.